சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மீன ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். மீன ராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் வீட்டில் மறைகிறார். இருந்தாலும் 2ஆம் அதிபதி செவ்வாயினோடு சேர்ந்து இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு பண வரவு உண்டு. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சால் சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கலாம். அதே போல் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி ஆகிறார். அப்போது 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பொதுவாக குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். ஆனாலும் கூட இது மறைந்து இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை, அதே போல் பெரிய அளவுக்கு யோகங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் கொஞ்சம் புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பண வரவு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கோவில், ஆன்மீக வழிபாடுகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். 3 கூடையவர் 6ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்கள் மூலமாக ஏதாவது ஒரு கடனோ வம்பு வழக்குகளோ இதெல்லாமே வரும். ஆனாலும் இந்த 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வருவார். 24ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த பந்தத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய நெகட்டிவாக சொல்கிறேன்னு யோசிக்க வேண்டாம். மீன ராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், 7 மற்றும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் வீடு, மனை, சொத்து, சுகங்கள், ஒரு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, அம்மா மூலமாக உதவிகள் கிடைப்பது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. ஆனால் கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். வெளி உலகம் ஓகே, வீட்டுக்குள்ளே சொந்த வந்ததுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ அவரே 7ஆம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வீட்டில் ஒரு மழலை சத்தமோ, ஒரு கரு உருவாகுதோ, குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் கணவன் மனைவி அப்படிங்கிறது நல்ல அந்யோன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த மாதம் புதன் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் பாருங்கள் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். அதனால 6 கூடையவர் 5ல் இருந்தால் குழந்தைகளுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டியதோ, ஒரு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அடுத்தது பாருங்கள், இந்த சூரியன் 6ஆம் அதிபதி 16ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் வீட்டுக்கு வரார். 6 கூடையவர் 6ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது 16ஆம் தேதிக்கு மேலே வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்க வேலை தேடுங்க, நிச்சயமாக வேலை கிடைக்கும். உத்தியோக பிராப்தம் உண்டு. கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பேச்சால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். 6 கூடையவர் 6ஆம் வீட்டில் இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 6ல் ஒரு பாவகிரகமாக இருக்கணும். அப்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. எந்த கடனாக இருந்தாலும் அடைச்சிருவீங்க. நோய் நொடிகளுக்கு நல்ல மருந்து, நல்ல மருத்துவர் கிடைப்பார். அதே போல் இந்த சூரியன் அங்கே இருக்கும்பொழுது நல்ல வேலை வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே போல் கேஸ் ஏதாவது நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தால் சாதகமான பலன் உங்களுக்கு தான். ஏன்னா எதிரிகளை ஜெயிப்பீங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கேது. அதனால் எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் கேஸ் உங்கள் பக்கம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் உங்களுடைய பேச்சு, அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திபடி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளே சரணம்.